வணக்கம். நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல, ஜஸ்ட் டயர்டா இருக்கீங்க. நீங்க எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதான் பிரச்சனை. யாராவது உங்ககிட்ட வந்து அழுதா, நீங்க காமா பேசுறீங்க. யாராவது பிரச்சனை சொல்லிட்டா, நீங்க சொல்யூஷன் குடுக்குறீங்க. யாராவது உங்கள ஹர்ட் பண்ணா கூட, பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனா, ஒரு கேள்வி உங்களையே கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா? அப்படின்னு. இல்லல்ல. நீங்க ஸ்ட்ராங் இல்ல. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எல்லாரையும் கேர் பண்ணிக்கிறீங்க. நீங்க எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்கள திரும்ப திரும்ப செய்றீங்க. மத்தவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்றீங்க. ஆனா, உங்கள யாருமே கேர் பண்ணிக்கிறதுக்கு இல்ல. சைக்காலஜில இதுக்கு ஒரு டெர்ம் இருக்கு. இமோஷனல் ஃபங்ஷனிங். மத்தவங்களுக்காக உங்கள நீயே நெக்லெக்ட் பண்ணிக்கிறது. நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஆனா, ஸ்லோவா நீங்க எம்ப்டி ஆயிட்டே இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்க பேச மாட்றீங்க. எக்ஸ்ப்ளைனும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் என்ன பண்றீங்க தெரியுமா? வித்ட்ரா ஆயிடுறீங்க. அப்புறம் எல்லாரும் என்ன சொல்வாங்க? நீங்க மாறிட்டீங்க. இல்ல? நீங்க மாறல. நீங்க எக்ஸாஸ்டட். சொல்யூஷன் என்ன? நீங்க எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில சமயம் வீக்கா இருக்கலாம். சில சமயம் ஐ காண்ட் அப்படின்னு சொல்லலாம். பவுண்டரி வைக்கிறது செல்ஃபிஷ் இல்ல. அது ஒரு சர்வைவல் பாயிண்ட். நீங்க உங்கள காப்பாத்திக்கலன்னா யாரும் காப்பாத்த மாட்டாங்க. இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்கள புரிஞ்சுக்காதவங்களுக்கு உங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அன்புடன் பவித்ரா.